இல்லை, பொது புத்தியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், கைதிகள் எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள உள்ள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. உள்ள சுத்தம் இருக்காது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா, உள்ள அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஒரு குப்பை இருக்காது. தண்ணி குளிக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கும். கக்கூசுகளில் கதவு இருக்காது, ஆனால் சுத்தமாக இருக்கும். ஏன் சுத்தமாக இருக்குன்னா, அதுக்கு ஆளுங்க வச்சுருப்பாங்க. அதுக்கு எல்லாமே கைதிகள் தான் அந்த சுத்த பராமரிப்புகள் எல்லாமே கைதிகள் தான் பார்ப்பான். கூட்டு கேங்குன்னு தனியாக ஒருத்தங்க இருப்பாங்க. கக்கூஸ் கிளீனிங்கு தனியாக ஒருத்தங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு இருப்பாங்க. பிளாக்குக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள். இப்படி பல பிரிவுகள் கைதிகள் அவங்கவுங்க வேலை பிரிவினைகளை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எல்லாமே சுத்தமாக இருக்கும். உணவு முறைகளில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி? இப்போ பொங்கல்னு சொல்லி காலையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொங்கலுங்கெல்லாம் அந்த பொங்கலுக்குரிய தரமாக இருக்காது. அதாவது நாங்கள் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் களியும் கேப்பக்களியும் கீரை சாம்பார் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வேலைக்கு செல்லும்போது காலையில் வந்து பொங்கல் கொடுத்தேன். பொங்கலுக்குரிய தன்மை இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். பருப்போ எண்ணெய் பிசுப்போ எதுவுமே இருக்காது. வெறும் சோறை அச்சடித்த மாரி, ஒரு பெரிய பேராசிட்டமால் மாத்திரை மாரி அச்சடித்த மாரி ஒரு